டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங். எதுக்காக கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங் வேணும் அவசியம் அப்படின்னா, கலர் மேட்சிங் ஷேட் பார்க்கறதுங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ். அதாவது நம்ம கண்ணில் பார்க்குறோம், அது வந்து எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, நம்ம பார்த்து கண்ணில் பார்த்து சொல்றது தான். அதனால பர்சன் டு பர்சன் மாறும், அவங்க மூடுக்கு தகுந்த மாதிரி மாறும், அவங்க எவ்வளவு தூரம் அதை கேர் எடுத்து பார்க்குறாங்கிறத பொறுத்து மாறும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்காது. அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங் அப்படின்னு காமனா வந்து இதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்ப கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங் ஒரு ஷேடு பாக்குறோம்னா அது எப்படி பாஸ் ஃபெயில், அதாவது ஸ்டாண்டர்டுக்கு எகென்ஸ்டா பார்த்துட்டு இது பாஸா இது ஃபெயிலா அப்படின்னு எப்படி முடிவு பண்றது அப்படின்னா, அதுக்காக தான் வந்து டெல்டா இ அப்படின்னு ஒரு பராமீட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த டெல்டா இ பாத்தீங்கன்னா அப் டு 1 வரைக்கும் எல்லா கஸ்டமருமே வந்து அப்ரூவ், 1 வரைக்கும் இருந்தா பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 1 வரைக்கும் டெல்டா இ 0.9 இருக்கிற லாட்டை வந்து நம்ம வந்து கான்பிடண்டா வந்து டெஸ்பேச் பண்ண முடியுமா, ஆர்டர் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, அப்போ ஒரு செக் வரும், விசுவலாவும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரிஜெக்ட் பண்றதும் இருக்கு. அப்ப இந்த கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங் வந்து ஏன் வந்து இன்னும் வந்து எக்ஸாக்டா வரல அப்படின்னு பார்க்கும்போது இதனோட ஹிஸ்டரி நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனது சிஐஇ லேப், அதாவது எல்ஏபி வேல்யூ வச்சு லைட்னஸ், அது லைட்டா இருக்கா டார்க்கா இருக்கா, ஏபி ஏங்கிறது வந்து ரெட் அண்ட் கிரீன் ரீஜன், பிங்கிறது வந்து எல்லோ அண்ட் ப்ளூ ரீஜன். இதனுடைய வேல்யூஸ் வச்சு ஒரு ரெக்டாங்குலர் டாலரன்ஸ் கிரைட்டீரியா இதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து எட்ஜஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், மற்ற ஏரியாவில் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அதனால வந்து இது வந்து எக்ஸாக்டா வந்து விசுவல் மேட்சிங்க்கு மேட்ச் ஆகல அப்படின்ட்டு இந்த சிஐஇ லேப்ங்கிறது ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிஎம்சி L:C அப்படிங்கிற ஃபார்முலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. L:C லைட்னஸ், அதாவது அது லைட்டா இருக்கா டார்க்கா இருக்கா அப்படிங்கிறதுக்கும், குரோமா, அதாவது இது வந்து கிரேல இருந்து எவ்வளவு தூரம் வந்து கலரா கன்வெர்ட் ஆகுது, அதான் வந்து குரோமா, அதாவது பிரைட்னஸ் அப்படிம்பாங்க. அதுக்கும் உள்ள ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு சிஎம்சி L:C, இதுல 2 வகையான ஃபார்முலா இருக்கு. ஒன்னு சிஎம்சி 1:1, இன்னொன்னு வந்து சிஎம்சி 2:1. 1:1ல பாத்தீங்கன்னா லைட்னஸ், அதாவது லைட்டா இருக்கா டார்க்கா இருக்காங்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரோமோக்கும் கொடுப்பாங்க. இது வந்து லேப் டிப் அப்ரூவல், பையர் அப்ரூவல், இதுக்கெல்லாம் வந்து சிஎம்சி 1:1 இதான் வந்து மேஜரா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் பல்க்ல வந்து நம்ம ஷேட் மேட்சிங் மற்ற இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்சி 2:1, அதாவது லைட்னஸ் வந்து 2 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, குரோமா வந்து 1 தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் கிடையாது, லைட்னஸ் வந்து குரோமோக்கு ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணாம அது கொஞ்சம் லிபரலா வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம பல்க் டைங்ல வந்து காமனா வந்து நம்ம சிஎம்சி 2:1 வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மோஸ்ட் காமனா இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா டெல்டா இ 94 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இது வந்து சிஐஇ எல்ஏபியோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அதோட கொஞ்சம் க்ளோஸரா ஐ மேட்சிங்க்கு ஈக்குவலா வரும். இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு இதுவும் வந்து பெருசா சக்சஸ் ஆகல, கன்சிடர் டு சிஎம்சி 2:1 எகென்ஸ்டா. இதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிறது வந்து டெல்டா இ 2000, அதாவது சிஐஇ டெல்டா இ 2000 அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து சிஸ்டத்துல மெஷர் பண்ணி அதை ரீடிங்கா எடுத்தாலும் ஐ வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா பாக்குறது கிடையாது. நம்ம சிஸ்டத்துல ஒரு ரீடிங் எடுத்துட்டு எல் எவ்வளவு வேல்யூ இருக்கு, ரெட் எவ்வளவு இருக்கு, கிரீன் எவ்வளவு இருக்கு, எல்லோ எவ்வளவு இருக்கு, ப்ளூ எவ்வளவு இருக்கு, நம்ம வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா எவ்வளவு மெஷர் பண்ணிட்டு ஈக்குவலா தான் வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து ட்ரீட் பண்ணுது. ஆனா இந்த டெல்டா இ 2000 என்ன பண்றாங்கன்னா, ஐ வந்து ஒவ்வொன்றையும் எப்படி கன்சிடர் பண்ணுங்கிறத கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நிறைய ஆல்டர் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன ஆல்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 7 வகையான பராமீட்டர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க, நார்மலா இருக்கிறதோட அடிஷனலா. அதுல பாத்தீங்கன்னா அப்பாசிட்டிபி டெல்டா எல், அப்பாசிட்டிபி டெல்டா சி, அப்பாசிட்டிபி டெல்டா ஹெச், அது போக எஸ்எல், எஸ்சி, எஸ்ஹெச், அது இது 6 போக ஆர்டின்னு ஒரு ஃபார்முலாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த 7ம் பாத்தீங்கன்னா, அதாவது எவ்வளவு க்ளோஸரா ஐ வந்து ஒரு ஷேடை வந்து ஜட்ஜ் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலா வந்து இந்த ஃபார்முலா வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த 7னுடைய ஹெல்ப்ல. அப்படி என்ன இந்த 7 வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐ வந்து பாத்தீங்கன்னா லைட்னஸ், அதாவது டார்க்கா இருக்கா லைட்டா இருக்கா அப்படிங்கிறது லைட்னஸ், லைட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா வந்து லைட்டை வந்து 0.5 அப்படிங்கிற இதுல கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கண் வந்து அதை அப்சர்வ் பண்றது ஈஸியா அப்சர்வ் பண்ணும், அதை ஈஸியா நல்லா ப்ரிடிக்ட் பண்ணும் கம்பேர் டு இந்த சிஸ்டம் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது. அப்ப அந்த இடத்துல டீவியேஷன்ஸ் வரும். இது போக பாத்தீங்கன்னா
லைட்னஸ் இன் மீடியம் கலர்ஸ்ல வந்து மோர் விசிபிலிட்டி, ஐல வந்து மோர் விசிபிலிட்டியா கண்ணுக்கு தெரியும். ஆனா லைட் அண்ட் டார்க் கலர்ஸ்ல அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இந்த சிஎம்சி ஃபார்முலா என்ன பண்ணா எல்லாத்தையும் ஈக்குவலா தான் பார்க்கும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஐக்கும் இந்த ஃபார்முலாவுக்கு நடுவுல ஒரு டிஃபரன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சி இந்த குரோமா இருக்கு பாத்தீங்களா, டல்னஸ் பிரைட்னஸ், இதை வந்து ஈக்குவலா தான் வந்து இந்த சிஎம்சி ஃபார்முலா வந்து கன்சிடர் பண்ணி வேல்யூஸ் கொடுக்கும். ஆனா பிரைட்னஸ் வந்து மோர் ப்ராமினென்ட்டா வந்து ஐ வந்து அப்சர்வ் பண்ணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துலயும் வந்து வேரியேஷன் வந்து அதை வந்து சார்ட் அவுட் பண்றதுக்காக எஸ்சிங்கிற பாராமீட்டரை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி எஸ்ஹெச் ஹியூ இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு ரெட்ல வந்து லைட்டா ஆரஞ்சு டோன் வருது அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம ஐ வந்து ப்ராமினென்ட்டா பண்ணும். ஆனா வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா ஐனுடைய ப்ராமினன்ஸ்ல அது அதிகமா தெரியும். அப்ப ஐல வந்து என்னென்ன மாதிரி இது ஐ வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை, அது வந்து பாராமீட்டர்லயும் மாறுது. அதை வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து இன்செர்ட் பண்ணதுனால இது மோர் க்ளோசர் டு ஐ மேட்சிங். இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது டெல்டா இ 2000 ஃபார்முலா.